அண்மைச் செய்தி. இன்று காலை 2:30 மணியளவில் வங்கக்கடலில் மோந்தா புயல் உருவாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று அதிகாலை 2:30 மணியளவில் மோன்தா புயலானது வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது. தற்பொழுது இந்த புயலானது சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே 600 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த புயலினுடைய வேகம் என்பது மேற்கு வடமேற்கு திசையில் மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் நகரக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது. முக்கியமாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது இன்று அதிகாலை 2:30 மணியளவில் அது புயலாக வலுப்பெற்று இருக்கிறது. புயலுக்கு பெயர் வைக்கும் முறைப்படி இந்த முறை வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த புயலுக்கு தாய்லாந்து நாடு பரிந்துரைத்த மோன்தா என்ற பெயரானது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயலானது வங்கக்கடலில் கடந்த 3 மணி நேரத்தில் மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து காலை 2:30 மணியளவில் அதே பகுதியில் நிலவுகிறது. மேலும் சென்னையிலிருந்து இந்த புயலானது 600 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கே 600 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திராவினுடைய காக்கிநாடா பகுதியிலிருந்து 680 கிலோமீட்டர் தொலைவிலும், மேலும் விசாகப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்கே 710 கிலோமீட்டர் தொலைவிலும், மேலும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இருந்து மேற்கே 790 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒடிசாவின் கோபால்பூர் பகுதியிலிருந்து தெற்கே 850 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருக்கிறது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதே பகுதியில், அதாவது வங்கக்கடலினுடைய மத்திய பகுதியில் அது நிலவக்கூடும் என்றும், அதற்கு பிறகு இது வடமேற்கு திசையில் நகர்ந்து பின்னர் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தீவிர புயலாக இது வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக தீவிர புயலாக வலுப்பெற்ற பிறகு இது ஆந்திராவினுடைய காக்கிநாடா அருகே மசிரப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே இது கரையை கடக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கரையை கடக்கும் பொழுது இது தீவிர புயலாக வலுப்பெறும், தீவிர புயலாகவே இது கரையை கடக்கும்